ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தின் பின்பகுதி. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆண்டவர் இந்த வேத பகுதியில் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும், பிள்ளைகளுக்காக நாம் என்னென்ன காரியங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று வேதத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ளப் போகிறோம். தாவீது ராஜா 2 வகையான பொக்கிஷங்களை தன் சந்ததிக்காக சேர்த்து வைத்தார். ஒன்று பொன் வெள்ளி என்று பொருளாதார ஆசீர்வாதத்தை சேர்த்து வைத்தார். இரண்டாவதாக ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், கிருபை என்ற பொக்கிஷங்களை தன்னுடைய சந்ததிக்கு சேர்த்து வைத்தார். அவர் சேர்த்து வைத்த பொன் வெள்ளி இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு அறிந்து கொள்ள போகிறோம். 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 18வது வசனம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமுற்றுகள் அனைத்தும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். தாவீது ராஜா சேர்த்து வைத்த பொன் வெள்ளி எல்லாம் அவருடைய சந்ததி இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர் விட்டு வழி விலகி போகும்போது, ஆண்டவர் பாபிலோனுக்கு அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது, பாபிலோனில் இருந்தவர்கள் அந்த ராஜாக்கள் தாவீது சேர்த்து வைத்த ஆலயத்தின் பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் பாபிலோனுக்கு எடுத்து சென்று விட்டார். இப்படி தாவீது ராஜா ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தை என்ன என்று அறிந்து கொள்ள போகிறோம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16வது வசனம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். தாவீதுக்கு ஒரு ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று வார்த்தையை கொடுத்தார். தாவீதோட சந்ததி, பல சந்ததிகள் ஆண்டவரிட்டு வழி தப்பி விக்கிரக ஆராதனைகள்லாம் செய்த போதும் ஆண்டவர் அவர்களோட ராஜ்யத்தை முழுவதுமா எடுத்து விடாமல் இஸ்ரவேல் கோத்திரத்தை முழுவதுமா ஆளுகை செய்த அவர்களை, யூதத்தை ஜனங்களை மாத்திரம் ஆட்சி செய்யும்படி கொடுத்தார். அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். திரும்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிலிருந்து மீட்டு வந்தார்கள். ஆனால் இங்கு சொல்லப்பட்ட ராஜசனம் நிலை பெற்று இருக்கும் என்ற வார்த்தையால்தான் இயேசு கிறிஸ்து யூத சந்ததி, தாவீதின் சந்ததியிலிருந்து யூத ராஜாவாய் நமக்காக பிறந்தார். தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, உன் சிங்காசனம் நிலை பெற்றிருக்கும். இயேசு கிறிஸ்து ராஜாவாய் தாவீதின் சிங்காசனத்தின் வழியாய் வந்தார். ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த பொன் பொருள், அதாவது தாவீது சம்பாதித்த பொன் பொருள் போன்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அழிந்து சிறைப்பட்டு போச்சு. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை பல தலைமுறைகள் தாண்டி நிலை நின்றது. ஆண்டவர் வார்த்தையை நிறைவேற்றினால் அந்த கிருபை அவரோடு கூட இருந்தது. இன்றைக்கு நீங்களும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் பொக்கிஷத்தையும் ஆண்டவர் இன் கிருபை, வாக்குத்தத்தங்கள், தலைமுறையின் ஆசீர்வாதம் என்ற பொக்கிஷத்தை நாடுங்கள். கர்த்தர் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நிறைவாய் உங்களுக்கு கொடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென்.